ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பெட் வார்ஸை மாதம் விளாட போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். நீங்களே அவர் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. இதை வந்துட்டார். இதை இருங்க ஒரு நிமிஷம், அவர் மூஞ்சி காட்டும். இதில் முன்னாடி இருக்கார் பாருங்கள், டாக் மேன். இவர் தான் கைஸ் என் உயிர் நண்பன். ஸோ நான் பெட் மூணு சுமிக்காங்கலாம் கிடையாது, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ நானும் இவனும் சேர்ந்து இப்போ வந்து விளாட போகிறோம். ஸோ இவர் வந்து நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, இவர் தான் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மாதம் பெட் வாசல் விளாட போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாக ஜெயிக்கலான்னு இருக்கிறோம். ஸோ வாங்க, முதல்ல அவனை வந்து வெளில நிற்க சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் முதல்ல 5000 எடுத்துகிட்டு சென்டரில் போய் டைமண்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் அவனை வந்து வெளில நிற்க சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து அயனையை வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ அவனை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு நான் தேடி பார்த்தா ஷாப்பை காணோம். பார்த்தா இங்கே இருக்குது, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பிரச்சனை இல்லைன்னு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ ஸ்கில்லை வந்து நான் கொஞ்சம் வழக்கம் போல் பண்ணியாச்சு. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு ஏதோ பண்ணியாச்சு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைமண்ட்ஸ் எங்கன்னு பார்த்தா இங்கே இருந்துச்சு. சரி டைமண்ட்ஸ் அப்படியே எடுத்துப்போம் அப்படின்னு கிளச் பண்ணி போயிட்டு டைமண்ட்ஸ் எடுத்துலேன். ஸோ இந்த வீடியோவில் இன்விசிபிள் அந்த டிரான்ஸ்பரண்ட் கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஸோ நான் அந்த மார்க் பேக் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா பண்ணலாம், பட் ஆனால் நான் பண்ணல. ஸோ மன்னிச்சுங்க. ஆக்சுவலி நாங்கள் இதை ஜாலியாக விளாட்லான்னு தான் எடுத்தேன். ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரும் ஜாலியாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தா ஒன்றும் சந்தோஷப்படுவீங்க, நீங்களும் கொஞ்சம் சிரிப்பீங்கன்னு சொல்லிட்டு இதை அப்படியே வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கான்க்ரீட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணவே நிறைய பெட்டெல்லாம் உடஞ்சிக்கிட்டு இருந்தது. எனக்குன்னா பதறிச்சு. அவளாம் கத்துறா, ஐயோ டே பெட்டெல்லாம் உடையுதுடா, நம்ம எதுவுமே பண்ணலன்னு கதறிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். பட் எங்கள் சுற்று வட்டாரத்தில் யாரையுமே நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நான் கொஞ்சம் திரும்பி உள்ளே வாங்கிட்டு போயிட்டு திரும்பி டைமண்ட்ஸு இல்லைன்னா எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டேன். ஸோ இவன் வந்து டிஃபென்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு அவன் பேக் வாங்கிட்டான். சரி அவன் அட்டாக் பண்ணலான்னா, ஆனால் சரி ஓகே நானே அட்டாக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏதாவது ஒன்று சொல்கிற கரெக்டாக. சரி ஓகே அவனே போகிறான்னா, எனக்கு லேக் ஆகி வேறு வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இவன் போகிறேங்கிறான், வரேன்றான், அவர் திரும்பி போகிறேன்றான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி அப்புறம் திரும்பி வந்துட்டேன். அப்புறம் அவனே போய்ட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு வரேன்னா, சரி ஓகே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருத்தவங்க மட்டுமே அட்டாக் ஆகிட்டுருந்தா கடுப்பாக இருக்கும் கைஸ். டிஃபென்ஸ் ஆடுறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா சும்மா அவங்க மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நம்ம மட்டும் சும்மா கஞ்சி காத்துக்கிட்டு இருக்கணும்னா கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அவனையும் வந்து இதுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இருங்க, அயன் இருக்குது, செயின் மேல் ஆர்மர் வாங்கியாவது போட்டுப்போமா? ஓகே அப்புறமா பார்த்துப்போம். நம்ம போய் இருக்கிற டைமண்ட்ஸ் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு அயன் ஸ்வாட் வாங்கிடுவோம் கொஞ்சம், இல்லைனா நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். இருங்க, 4 டைமண்ட் இருக்குது. ஸோ 4 டைமண்ட்டுக்கு டீஸ்பிளேட் வாங்கலாம். சூப்பர், அது வாங்கிடுவோம். அது வாங்கிட்டு ஃபுல்லாக அழைச்சி விட்டுடலாம். இருங்க போயிட்டு முதல்ல டைமண்ட்ஸ் எவ்வளோ வச்சிரும். அதுக்கடுத்து இவங்கிட்ட ஆர்மர் வாங்கலாம். வாங்கியாச்சு. நான் போட்டேன், உனக்கு வாங்கணும், அவன் பார்த்துப்பான். முதல்ல இருங்க, இவங்ககிட்ட இருந்து இவனுக்கு ஒரு ஆர்மர் வாங்கி செஸ்ஸில் வச்சுருவோம். ஸோ அவன் அது அந்த பக்கம் ஃபில் பண்ணிட்டு இருக்க கேப்பில் நம்ம இவனுக்கு வாங்கி வச்சிட வேண்டியதுதான். எடுத்து போட்டுப்பான் நம்புறேன் அப்புறமா. ஸோ நம்மளுக்கு டைமண்ட்ஸ் வால் வேணுமே, அதுக்கு எமரால்டு எடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு நான் போகிறதா இல்லை, ஏன்னா நாங்கள் ஒத்தியாக இருந்தாலே அடி வாங்குவோம், சும்மாவே அடி வாங்குவோம். இதில் 2 பேரும் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு தான் இருந்தேன்னா அவ்வளோதான், கலி ஆயிடுவோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ் வச்சு அயன் ஸ்வாட் மட்டும் வாங்கிப்போம். கைஸ் 2 பெட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பெட்டும் இன்னும் ஒருத்தவங்க பெட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ப்ரோ பிளேயராக இருக்காங்க. ப்ரோ பிளேயரோடு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. இவன் பெட் வார்ஸில் வந்து இவங்க ஹேக் பண்ணுறாங்க. ஹேக்கை போட்டாட்டான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து. அவங்க ஹேக்லாம் இல்லை கைஸ், கண்டிப்பாக சில பேருக்கு ஸ்கில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே எமரால்டு டைமண்டு தான் கேட்குறானுங்க. நான் மட்டும் அதில் எதுவுமே இல்லை. சரி ஓகே, இங்கே என்ன பண்ணலாம்? இருங்க, அயன் ஸ்வாட் எடுத்துப்போம் முதல்ல. அதை எடுத்துகிட்டு ஓகே விக் பண்ணுவோம். ஏன்னா வந்தானா கரெக்டாக இருக்கும். 2 பெட்டு தாங்க சரிக்கு. அவனும் ஆர்மர் போட்டுட்டான், நானும் ஆர்மர் போட்டேன். சரி எமரால்டு எடுக்கலான்னு சொன்னேன், கேட்க மாட்டுறாங்க. நான் போயிட்டேன்னா அழுக்கே பார்த்துன்னா.
சரி ஓகே, அவன் போயிட்டு அவனுக்கு ஒரு ஸ்வாட் செஞ்சுக்கலான்னு வந்துட்டானுங்க கைஸ். ஆமே கைஸ் டைமண்ட் ஸ்வாட் வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் கையில். ஐயோ பறக்க விட்டுருவானுங்களே. ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ஐயோ கைஸ் அவன் பூஸ்ட் போட்டு இங்கே வந்துட்டான் கைஸ். ஐயோ பெட்டை உடச்சிருவானுங்களே. இருங்கடா, என்ன கைஸ் இவன் எங்கே இருக்கேன்? செத்துப்பட அந்த ஷாப்பில் போயிடுச்சு. இல்லைன்னா சிபிஎஸ் சிபிஎஸ் எடுக்கிறான். ஷாப்பில் பண்ண அவனும் நான் செத்துட்டேன். அவன் இருக்கானா பாருங்க. ஓகே முடிச்சு விட்டேன் அவனையும். ஸோ மொதல் மேட்ச்சே ஊற்றிக்கிச்சு. ஸோ இன்னொரு மேட்ச்சுக்கு போகலாம். அதில் நான் தாங்க செகண்ட் ப்ளேஸ். அது என்ன கதைன்னு தெரியல. நானும் அவனும் தான் செகண்ட் ப்ளேஸு. ஆமாம் அது சந்தோஷம். அதுவாது வந்தாமே செகண்ட் பதவியாவது கொடுத்தாங்களே. ஓகே தீனடா அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. எவனும் ஆயனை குத்துட்டு போடா கைஸ். 5 ஐயனும் முதல்ல நான் தான் எடுத்தேன்னா அப்போ தான் 6 வரமாக போக முடியும். வந்து கொடுத்துட்டான். அவன் கண்ட்ரோலரும் மவுஸும் ஏதோ போட்டு ஆடுறான். அதனால தான் டப்புன்னு போடுறான். நீங்கள் பிசி பிளேயர் நினச்சிடாதீங்க இங்கே. ஸோ கைஸ் அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே எடுத்துகிட்டு நம்ம டைமண்ட்ஸ் எடுக்க போயாச்சு. ஸோ வருங்க. உள்ளு பத்திர கைஸ். ஐயோ கொஞ்சம் தான் ஜம்பு பண்ண முடியாது கைஸ். உள்ளே சுத்தமாக இல்லை நம்மகிட்ட. அவங்க வராங்க கைஸ். ஐயோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கலாமோ, தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேனே. என்ன பண்ணுறது கைஸ்? இருங்க ஒரு நிமிஷம். இந்த வாங்கிட்ட உள்ளே கேட்டால் வைக்கவே மாட்டுறாங்க கைஸ். சரி நானே போய் வாங்கிட்டு இருப்பேன் போல். அவன் மட்டும் உட்காந்து பெட்டை கவர் பண்ணுறான்டே. டைமண்ட்ஸ் கூடுறான். நான் கான்கிரீட் வாங்கி போகிறேன்னா இது பண்ண மாட்டான். சரி டைமண்ட்ஸ் கூடுறாங்க பாருங்கள். உள்ளது கூடுறாங்க. அவனுக்கு வந்துடுவாங்களோ ரெட்டு டீமு. வந்தாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம்டா இப்போன்னு பார்த்து லாக் வர மாட்டேங்குது. பிளாக் லாக்கு. ஐயோ ஓகே வந்தாச்சு. இங்கே யாருமே டைமண்ட்ஸ் எடுக்கலாம். நல்ல வேலை 6 டைமண்ட் சூப்பர். இதை வச்சு கான்கிரீட்டு டீப் ஸ்லேட்டு ரெண்டுமே வாங்கிடலாம். அருமை. இருங்க போவோம். முதல்ல இங்கே அரைச்சி விட்ருவோம். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன்டா. இது ஏன் திருப்பி வச்சிட்டேன்? ஐயோ தெரியாம வச்சிட்டேன்டா. இருங்கடா. ஓகே டீப் ஸ்லேட்டு அப்புறம் கான்கிரீட்டு ரெண்டுமே வாங்கியாச்சு. சரி நான் போய் வைக்கிறேன். அவன் வைக்கிறானா? ஓகே கைஸ் அவன் வைக்கிறேன்னா நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இதுக்கு போவோம். ஒரு ஸ்வாடை வாங்கிட்டு சென்டருக்கு போயிடுவோம் கைஸ். நம்ம ஏதாவது கொஞ்சம் அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். இருக்கிற நான் அடுத்து ஒரு ஆர்மர் செஞ்சு போட்டுக்கலான்னு பார்க்குறேன். 2 ஐயன் வந்துச்சு. ஓகே கைஸ் ஆர்மர் செஞ்சுட்டு போயிட்டு வாங்க இப்போ போகலாம் கைஸ். போயிட்டு ஏதாவது இருக்குதா எடுத்துகிட்டு வரலாம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம டைமண்ட்ஸு இல்லைனா இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே 6 டைமண்டு திரும்பியும். ஸோ 6 டைமண்டுக்கு அயன் சோடு வாங்கிடுவோமா இல்லை என்ன பண்ணலாம்? சரிங்க போயிட்டு அயன் சோடு வாங்கிடலாம். ஏன்னா இல்லைன்னா அடி வாங்குவோம், ரொம்ப தாங்க முடியாது. நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அவனுக்கு அந்த ஷாட்டு போட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ எமரால்டு எடுக்க போனோம். ஆனால் நான் சுத்தமாக எமரால்டு எடுக்க மாட்டேன். இந்த டைமண்டை பார்த்தோன்னே அப்படியே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி இருங்க நான் வேறு ஏதாவது பெட்டை போய் உடைக்கலாமா? ரெட் டீம் பெட்டு. குயிஸ் என்னடா அவனே விட்டாங்க. ஓகே 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 நம்ம அந்த கேப்பில் போய் அவன் பெட்டு உடச்சிடலாம். வேறு வழியே இல்லை. இல்லைனோ. ஓகே ஓகே கிளம்பா. ஓகே ரெட் டீம் பெட்டு நேற்று உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஆளே இல்லை. ஓகே நம்ம அப்படியே இந்த வழியாக போய் வேறு ஏதாவது பெட்டு உடைக்கலாம் வாங்க. ப்ளூ டீம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிஃபிக் இருந்துச்சு. ஓகே வெயிட் பண்ணி 14 டைமண்ட். மை காட் 14 டைமண்டு. ஓகே ஓகே இந்த ஷேர் கேசியமாக ஓகணும். வாழை விடுங்கடா. என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வாழணும்னு ஆசையோடு வந்தேன். என்ன வாசல்லே விட்டு அனுப்பிச்சிட்டிங்களா? என்ன கைஸ் ஒன்று இத்தனை பெட் இருக்கு வந்துட்டான்டா. அவ்வளோதான் கைஸ் ரைடு அடிச்சிடுவாங்க. டைமண்ட்ஸ் வார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட. இல்லை நம்ம ஆள் வேறு பிபியில் கொஞ்சம் நம்ம ஆள் இல்லை, நானுமே வீக்கு தான். இப்போ 2 பேரா அருமை கைஸ். ஃபுல் அயன் ஆர்மர் போட்டுருக்கானுங்க. அருமைடாடி.
அவன் பெட்டு போய் உடைப்பான் வாங்க. அவன் எப்படி தான் நம்ம ஆளு கழிக்கிட்டேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேங்க்ஸ் ஃபார் பூஸ்டிங் மீரா அப்படியே பூஸ்டெல்லாம் போட்டு அப்படியே போய் அப்படியே பறக்கலான்னு பார்த்தேன், பறந்துட்டேன். அருமை கைஸ், நம்ம திரும்பியும் தோற்றுட்டோம். அப்படிங்க தோற்கிறது புதுசாக. ஸோ வேணா சொல்லுங்க, அவங்க ரொம்ப பிஸி தான், இருந்தாலும் திரும்பியும் விளாண்டு போடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாங்களாம் கற்று விளாண்டுருந்தோம், ஆனால் ஒரு மேட்சும் ஜெயிக்கல. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை கைஸ், அடுத்த வீடியோவில் சர்வைவல் சீரிஸில் பார்ப்போம். பை.